Hello students, welcome to Hiba Max. 10th standard max important 5 marks பார்த்துட்டு இருக்கோம். ரிவிஷன்ஸ் மாதிரி ஒரு நாளைக்கு 5 marks நம்ம சால்வ் பண்ணிட்டு இருக்கோம். இன்னைக்கு டே 4 இல்லையா? டே 3 வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல எழுதுங்க. அண்ட் லாஸ்ட் வீடியோவோட கமெண்ட்ல ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க, இப்போதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த சீரீஸ் பார்க்குறேன், ஸோ நான் டே 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணுமா இல்லை டே 3லேருந்து ஸ்டார்ட் பண்ணுமான்ட்டு. அது ப்ராப்ளமே கிடையாது, ஏன்னா எல்லாமே இம்பார்ட்டன்ட் சம்ஸ் தான். நீங்கள் ஃபஸ்ட்டு டே 3 சம் முடிச்சுட்டு கூட திருப்பி டே 1 இருந்து நீங்கள் ஆனால் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க, டே 1 முடிக்கல, இது இன்னும் ஸ்டார்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பண்ணிடுங்க. அண்ட் தனியாகவே ஒரு பிளேலிஸ்ட்டே இது க்ரியேட் பண்ணியிருக்கேன். அந்த பிளேலிஸ்ட்டையும் நான் வந்து வாட்ஸ்அப் சேனல்லையும் நான் கொடுத்து வைக்கிறேன், சரிங்களா? வாட்ஸ்அப் சேனலோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, அதுலேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. 10th ஸ்டாண்டர்டுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அங்கே பிளேலிஸ்ட் இருக்கிறனால நீங்கள் எப்போ பார்த்தாலும், ஸோ இது டே 10 நமக்கு வந்து இன்னும் 30 days மேலே இது போகும் ஆக்சுவலாக. ஸோ நீங்கள் 30th டே பார்த்தாலும் சரி, இந்த சீரீஸை ஃபர்ஸ்ட்லேருந்து சால்வ் பண்ணுங்கள். உங்களுக்கு தேவையான எல்லா 5 மார்க்ஸும் இதுலையுமே வந்துடும். ரிப்பீட்டட் கொஷின்ஸ் பண்ண போகிறது கிடையாது, சரிங்களா? எல்லாமே தனித்தனி 5 மார்க்ஸ். இப்போ 30 daysன்னு பிளான் பண்ணோனாலே 150 சம்ஸ் நீங்கள் அசால்ட்டாக ரிவிஷன் பண்ணி முடிச்சிருக்கலாம், சரிங்களா? அண்ட் கண்டிப்பாக இந்த வீடியோஸ்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நானும் ரொம்பவே ஹார்ட் ஒர்க் பண்ணுறேன். ஸோ எனக்காக அந்த லைக் பட்டன் மட்டும் தட்டி விட்டுருங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லையும் இதை ஷேர் பண்ணிவிடுங்க, அவங்களுக்குமே ரிவிஷன் பண்ண ஈஸியாக இருக்கும். இதை ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் ஐகானை செலக்ட் பண்ணிடுங்க. ஃபர்ஸ்ட் கொஷின் சால்வ் பண்ணலாம். The function t which maps temperature in Celsius into temperature in Fahrenheit is defined by T of C is equal to F, where F is equal to 9/5 into C plus 32 அப்படின்னு கொடுத்துட்டு ஃபைண்ட் அப்படின்னு நிறைய ஃபங்க்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா? இப்போ T of C temperature in Celsius is equal to Fahrenheit கொடுத்துட்டாங்க. ஸோ ஃபாரன்ஹீட்டோட ஃபார்முலா கொடுத்துட்டாங்க. செல்சியஸ் சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு ஃபாரன்ஹீட்டில் எவ்வளோ அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிடும். அதில் T of 0 கண்டுபிடிக்கணும், T of 28, T of -10, the value of C when T of C is equal to 212. ஸோ ஆன்சர் கொடுத்துட்டு C என்னன்னு கேட்குறாங்க. டெம்பரேச்சர் when the Celsius value is equal to Fahrenheit value. ஸோ எப்போ வந்து ரெண்டு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ மொத்தம் 5 சப்டிவிஷன். உங்களுக்கு 2-3 தெரிஞ்சால் கூட பரவாயில்ல, எக்ஸாமில் அதுக்கான மார்க் வந்துடும். ஸோ இந்த மாதிரி சம்ஸ் எல்லாம் ஸ்கிப் பண்ணிடாதீங்க. உண்மையாகவே ரொம்ப ஈஸியான சம்ஸ் இதெல்லாம், சரிங்களா? கிவனில் முதல்ல 9/5 into C plus 32 இதான் கிவன் ஃபங்க்ஷன். ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் என்ன? T of 0. T of 0னா செல்சியஸ் இருக்க இடத்துல நான் என்ன சப்ஸ்டியூட் பண்ணும்? 0. 9/5 into 0 plus 32. 0 into anything 0 plus 32. So T of 0 is equal to 32. இது first result. T of 0 is equal to 32 degree Fahrenheit. Second subdivision, T of 28. So T of 28 is equal to 9/5 into C வர இடத்துல 28 plus 32. இப்போ இது ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு மல்டிபிள் பண்ணோன்னா 252 கிடைக்கும், டிவைடட் பை 5 ப்ளஸ் 32. இப்போ இது ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணலாம். 252 டிவைடட் பை 5, 5 5s are 25. அப்போ 0 எடுத்துக்கலாம், அப்போ 215 கிடைக்கும். பேலன்ஸ் 2 பாயிண்ட் வச்சா 0, 4s are 20, 0. ஸோ 50.4 ப்ளஸ் 32. இப்போ இது ரெண்டுத்தையும் ப்ளஸ் பண்ணோன்னா 50 ப்ளஸ் 32 82, 82.4 டிகிரி ஃபாரன்ஹீட். இதுதான் T of 28ஓட வேல்யூ. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? தேர்ட் சப்டிவிஷன் என்னன்னு பார்க்கலாம். T of -10. இது 5 டேபிள் ஈஸியாக கேன்சல் ஆகும். T of -10 is equal to 9/5 into -10 plus 32. 5 1 time, 5 2 times. 9 2s are 18. மைனஸ் இருக்கனால -18 plus 32. 32 minus 18 12 ஆகிடும். 12 minus 8 4 1 14. ப்ளஸ்ஸு தான் பெரிய நம்பருக்கு இருக்குது, ஸோ 14. T of -10 ஓட வேல்யூ 14 டிகிரி ஃபாரன்ஹீட். அடுத்தது ஃபோர்த்து சப்டிவிஷன் எப்படி கேட்குறாங்கன்னா, ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் C when F is equal to 212. 212 F ஓட வேல்யூனா C ஓட வேல்யூ என்ன?
ஆக்சுவலாக எஃப்ன்றது என்னது டி ஆஃப் சி தானே. அப்போது டி ஆஃப் சியோட வேல்யூவில் நான் இப்போ என்ன எழுதிட்டா போதும் 212 இஸ் ஈக்குவல் டு 9/5 இன்டூ சி ப்ளஸ் 32. ஆன்சர் என்னன்னு கொடுத்துட்டு சியோட வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. இப்போ ப்ளஸ் 32 இன்சைட் கொண்டு வந்துடலாம். 212 மைனஸ் 32 இஸ் ஈக்குவல் டு 9/5 இன்டூ சி. ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணால் 0, 18, 19, 20, 21, 180. கிளியரா? 9/5 இந்த சைடு வந்தால் 5/9 ஈக்குவல் டு சி. 9 1 டைம், 9 2s are 18 அந்த 0, 5 2s are 10 அந்த 0 எழுதிக்கலாம். ஸோ 100 டிகிரி செல்சியஸ் வருது இல்லையா. 100 டிகிரி இஸ் ஈக்குவல் டு சி. ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டோம் வேல்யூ ஆஃப் சி என்னன்ட்டு. அடுத்த சப்டிவிஷன் பார்க்கலாம். அடுத்த கொஷின் என்னன்னா, the temperature is same for Celsius value and Fahrenheit value. ரெண்டு டெம்பரேச்சர் வந்து சேம்னா எப்படி எடுத்துக்கணும்னா F is equal to C. Fவும் Cயும் ஈக்குவல் அப்படின்னு வரணும். அப்போ எப்படி கண்டுபிடிக்கிறதுனா 9/5 into C plus 32 is equal to Fன்னு வருதா. இப்போ F is equal to C. ஸோ நான் நெக்ஸ்ட் லைன் எப்படி எடுத்துப்பேன்னா 9/5 into C plus 32 is equal to Cன்னு எடுத்துக்கலாம். அப்போ தான் நம்மளால சால்வ் பண்ண முடியும். ஒரே வேல்யூ வந்தால் மட்டும்தான். இப்போ C இந்த சைடு வந்துட்டோம், 32 அந்த சைடு போயிடட்டும். 9/5C minus C is equal to plus 32 அந்த சைடு போனால் minus 32. இப்போ இங்கே 1 இருக்குன்னு அர்த்தம். மல்டிபிள் பண்ணுங்கள். 5 1s are 5. இப்போ 9C minus 5C by 5 is equal to minus 32. 9 minus 5 வந்து 4C is equal to minus 32. டிவிஷனில் இருக்கிற 5 மல்டிப்ளிகேஷன் கொண்டு போயிடுறேன். அடுத்த லைனில் C is equal to minus 32 into 5 மல்டிப்ளிகேஷனில் இருக்க 4 டிவிஷன். ஏன்னா இது 8 டேபிளில் டிவைட் ஆகிடும். சார் 20 minus 8 into 5 minus 40 degree. ஸோ எப்போ சியோட வேல்யூ மைனஸ் 40 டிகிரி இருக்கோ அப்போது ஃபாரன்ஹீட்டோட வேல்யூ மைனஸ் 40 தான் இருக்கும். ஸோ இதை எப்படி எழுதலாம்னா minus 40 degree Celsius is equal to minus 40 degree Fahrenheit அப்படின்னு எழுதிடலாம். சரிங்களா? ரெண்டுமே ஈக்குவல். Celsius value is equal to Fahrenheit value. Understand of the sum. அடுத்த question பார்க்கலாம். அடுத்த question, Rekha has 15 square color papers of sizes 10 cm, 11 cm, 12 cm up to 24 cm. How much area can be decorated with these color paper? இப்போ இதில் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க. ஸ்கொயர் கலர் பேப்பர்னா இப்போது ஒரு பேப்பரோட ஸ்கொயர் எப்படி எடுப்போம்? 15 சென்டிமீட்டர் சைடுனா 15 into 15. இப்போ 10னா 10 into 10, 11னா 11 into 10. அதுதான் ஏரியா. இப்போ நமக்கு கேட்குறது ஹவு மச் ஏரியா தான். ஸோ நம்ம வந்து 10 + 11 எடுக்காமல் 10 ஸ்கொயர் + 11 ஸ்கொயர்னு எடுக்கணும். இதுதான் கொஷின்லேருந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வேண்டியது. அண்ட் இன்னொரு விஷயம், இது வந்து வேற ஒரு டிஸ்ட்ரிக்ட் கொஷின் பேப்பர்லேருந்து எடுத்தது இல்லையா. அங்கே வந்து ரேகா ஹேஸ்னே வரல. ஸ்டார்டிங்கில் 15 ஸ்கொயர் கலர் பேப்பர்ஸ்னு எழுதியிருந்து அந்த கொஷின் பேப்பரில் 15 அப்படின்னு எழுதிட்டு ஸ்கொயர் பேப்பர்ஸ் ஆஃப் சைஸ். ஸோ நம்ம அது ரேகா சம் இல்லை வேற சம் அப்படின்னு நினச்சிடக்கூடாது. அதனால தான் நான் மென்ஷன் பண்ணுறேன். இந்த கொஷின் ஒரு வாட்டி படிச்சுக்கோங்க. ரேகா ஹேஸ்ன்னு வந்தாலும் சரி, 15 ஸ்கொயர் கலர் பேப்பர்ஸ்னு வந்தாலும் சரி, கொஷினை மாற்றுறாங்க. பட் சேம் கொஷின் தான், சேம் ஆன்சர் தான். சரிங்களா? இப்போது இதில் வந்து நம்ம கண்டுபிடிக்கலாம். சொல்யூஷனில் டோட்டல் ஏரியா கேட்குறாங்க. ஸோ டோட்டல் ஏரியா இஸ் ஈக்குவல் டு 10 ஸ்கொயர்னு எழுதணும். ஏன்னா ஸ்கொயர் பேப்பர் 11 ஸ்கொயர் ப்ளஸ் 12 ஸ்கொயர் அப் டு 24 ஸ்கொயர். இப்போ இது எப்படி இருக்குது? 10லேருந்து ஆரம்பிக்குது. அப்போ நம்ம எப்படி கண்டுபிடிப்போம்னா 1 ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஸ்கொயர் ப்ளஸ் 3 ஸ்கொயர் அப் டு 24 ஸ்கொயர் மைனஸ் 1 ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஸ்கொயர் ப்ளஸ் 3 ஸ்கொயர் அப் டு 10க்கு முன்னாடி 9. ஸோ 9 ஸ்கொயர் வரைக்கும் எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு வந்து ஃபார்முலா தெரியணும். ஸோ ஃபார்முலா வந்து இங்கே எழுதலாம். இது வந்து சைடில் எழுதிக்கோங்க உங்கள் ஞாபகத்துக்காக. 1 ஸ்கொயர் 2 ஸ்கொயர் அப் டு n ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு n into n plus 1 into 2 into n plus 1 divided by 6. இப்போ ஃபஸ்ட்டு இதுக்கு என்னோட வேல்யூ 24,
அடுத்த இதுக்கு என்னோட வேல்யூ 9. இதை வந்து இதில் சப்ஸ்டியூட் பண்ணாலே போதும். ஸோ நெக்ஸ்ட் லைனில் n இருக்கிற இடத்துல 24, n plus 1, so 24 plus 1. அடுத்து 2n, 2 into 24 plus 1 divided by 6 minus 9 into 9 plus 1. 2 into 9 plus 1 divided by 6. So இது first solve பண்ணலாம். 6 4s are 24. அப்போ 4 into 25 into 2 into 24 48. 48 plus 1 49 minus 9 into 9 plus 1 10 into 2 9s are 18. 18 plus 1 எவ்வளோ 19 divided by 6. இப்போ 2 table 2 3s are 2 5s are 10. 3 1s are 3 3s are. So denominator cancel. இனி மேலே இருக்கிறது மட்டும்தான். 4 into 25 100. 100 into 49 49 100 minus 5 3s are 15. 15 into 19 பண்ணோன்னா 285 கிடைக்கும். இப்போ இதை ரெண்டுத்தையும் நான் சால்வ் பண்ணேன்னா 4615 சென்டிமீட்டர் ஸ்கொயர் கிடைக்கும். இதான் ஏரியா ஆஃப் டோட்டல் ஏரியாவோட வேல்யூ இதுதான் 4615 சென்டிமீட்டர் ஸ்கொயர். Third question, 5th chapter. Find the value of K if area of quadrilateral is 28 square units. Area அவங்களே கொடுத்துட்டு value கேட்குறாங்க. Whose vertices are taken in the order -4, -2, -3, K, 3, -2 and 2, 3. K ஓட வேல்யூ நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். சொல்யூஷனில் ஃபஸ்ட்டு given என்னென்ன -4, -2, -3, K, 3 -2 2 3 and ஏரியா என்ன கொடுத்துருந்தாங்கன்னா 28 ஸ்கொயர் யூனிட்ஸ். இப்போ ஏரியாவோட ஃபார்முலா தெரியும் இல்லையா, ஏரியா இஸ் ஈக்குவல் டு 1/2 xy plus xy plus xy plus xy 4 வாட்டி வரணும் மைனஸ் xy 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 plus xy. இந்த சாப்டரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஃபார்முலா எழுதலைன்னா 1 மார்க் குறைச்சிடுவாங்க. நம்ம நினைப்போம் நான் எல்லாமே கரெக்டாக எழுதுனேன், ஆன்சரும் கரெக்டாக, ஆனால் எனக்கு 4 மார்க் தான் போட்டிருக்காங்க, 2 மார்க் தான் போட்டிருக்காங்கன்னா நம்ம ஏதாவது மிஸ் பண்ணியிருப்போம் இந்த மாதிரி, சரிங்களா? அதனால் ஃபார்முலா ஒரு வாட்டி எழுதிடுங்க, சான்ஸே கொடுக்கக்கூடாது நம்ம வந்து மார்க் கம்மியாகிறதுக்கு. ஸோ ஏரியா இஸ் ஈக்குவல் டு 1/2, இல்லைனா ஏரியாவோட வேல்யூ 28னே எழுதிடலாம். ஏரியாவோட வேல்யூ 28, 1/2 -4 -2 -3k 3 -2 2 3 -4 -2. இப்போ நெக்ஸ்ட் லைனில் இந்த 2 அந்த சைட் போய்டும். 28 into 2 is equal to ஃபஸ்ட்டு மேலேருந்து கீழே -4 into k -4k, அப்புறம் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 6, அப்புறம் 3 3s are 9, 2 into -2 -4 minus -2 into -3 6, 3 into k plus 3k -2 into 2 -4 -4 into 3 -12. 28 into 2 56 is equal to -4k. 9ல 4 minus பண்ணா 5 5 plus 6 plus 11 minus இருக்கு. 6 minus 12 minus 6 minus 4 minus 10, 3k minus 10. Next line the minus inside கொண்டு போவோம். 56 is equal to -4k plus 11 minus 3k minus into minus plus 10. So 56 is equal to -4k minus 3k minus 7k plus 21. Plus 21 இப்போ அந்த சைடு இல்லைனா -7k அந்த சைடு போடலாம், plus 7k. இப்போ -56 ஆகிடும். ப்ளஸ் 56 இன்சைட் வந்தால் -56 ப்ளஸ் 21. அப்போ ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணோம். 6ல் 1 போச்சுன்னா 5, 5ல் 2 போனால் 3, பெரிய நம்பருக்கு மைனஸ் இருக்கனால -35k. அந்த 7 வந்து டிவைடில் எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ 7 1s are 7 5s are, therefore k is equal to -5. இந்த கொஷின் வந்து நிறைய வாட்டி கேட்டிருக்காங்க. அப்போ கேயோட வேல்யூ -5 வரணும் அப்படின்ற போது கூட நமக்கு ஞாபகம் இருக்கணும், சரியா? Fourth question, find the equation of a straight line
through the point of intersection of lines. So ரெண்டு லைன் கொடுத்துட்டு அதோட intersecting point ஒன்று கண்டுபிடிக்கணும். And bisecting the line segment joining the points 5, -4 and -7, 6. Bisecting the line segment na midpoint. சரிங்களா, மிட் பாயிண்ட் ஆஃப் த லைன் ஜாயினிங். ஆக்சுவலாக நம்ம புக்கில் கொஷின் எப்படி இருக்குன்னா, அண்ட் மிட் பாயிண்ட் ஆஃப் த லைன் செக்மெண்ட்டுன்னு புக்கில் வருது, ஞாபகம் வச்சுக்கோங்க. புக்கில் மிட் பாயிண்ட் ஆஃப் த லைன் செக்மெண்ட்னு வருது. பட் கொஷின் பேப்பரில் எப்படி கேட்டிருக்காங்கன்னா பைசெக்டிங் த லைன் செக்மெண்ட். ஸோ இங்கே வந்து என்ன பண்ணணும், நம்ம வந்து கன்ஃபியூஸ் ஆயிடுவோம் டக்குன்னு. பைசெக்டிங்னால என்னது, ரெண்டாக பிரிக்கிறது. ஸோ அது மிட் பாயிண்ட்டு நமக்கு தெரியணும். சரிங்களா, இதெல்லாம் கொஷின் பேப்பரில் நான் இப்போ கோ த்ரூ பண்ணும்போது எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் அதான் உங்களுக்கு இப்போ சொல்கிறேன். கொஷின் பேப்பரில் மிட் பாயிண்ட்டுன்னு கொடுக்கல, பைசெக்டிங்னு கொடுத்துருக்காங்க. ஆனால் புக்கில் எப்படி இருக்குது, மிட் பாயிண்ட்டுன்னு இருக்குது. சரிங்களா, ஸோ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ரெண்டு பாயிண்ட்டோட மிட் பாயிண்ட்டு இந்த ரெண்டு ஈக்குவேஷன் இன்டர்செக்ட் பண்ணுற ஒரு பாயிண்ட். ஸோ 2 பாயிண்ட் ஈக்குவேஷன் வச்சுட்டு சம்ம சால்வ் பண்ணிடலாம். சொல்யூஷனில் ஃபஸ்ட்டு கிவன் எழுதிக்கலாம். 8x plus 3y is equal to 18. 4x plus 5y is equal to 9. அப்புறம் given points என்ன, 5, -4 and -7, 6. இதோட மிட் பாயிண்ட், இதோட இன்டர்செக்டிங் பாயிண்ட். இதை ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணலாம். இது நம்பர் 1, இது நம்பர் 2. ஏன்னா 1 அப்படியே எழுதிக்கலாம். 8x plus 3y is equal to 18. செகண்ட் ஈக்குவேஷனை இன்ட்டு 2 பண்ணாதான் 4 2s are என்ன ஆகிடும், 8. 4 2s are 8x, 5 2s are 10y, 9 2s are 18. மைனஸ் 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 இது கேன்சல் ஆகிடும். 3 - 10 - 7y. 18 - 18 0. Therefore y is equal to 0 by -7. y is equal to 0. ஃபஸ்ட்டு ஒய்யோட வேல்யூ 0 தெரிஞ்சிச்சு. இதை நான் என்ன பண்ணுறேன்னா, சப்ஸ்டியூட்டிங் y is equal to 0 in equation 2. 4x plus 5 into y வர இடத்துல 0 equal to 9. அடுத்த லைனில் 4x is equal to 9 வரும். x is equal to 9/4. இது intersecting points. ஸோ intersecting points என்ன, intersecting points வந்து 9/4, 0. ஓட மிட் பாயிண்ட் என்னன்னு கண்டுபிடிக்க போகிறோம். மிட் பாயிண்டோட ஃபார்முலா தெரியும். மிட் பாயிண்ட் இஸ் ஈக்குவல் டு x1 plus x2/2, y1 plus y2/2. இது x1 y1, இது x2, இது y2. x1 plus x2 na 5 -7 and plus into minus -7/2, -4 plus 6 y1 plus y2/2. 5 - 7 -2/2, இது 2/2. ரெண்டுமே கேன்சல் பண்ணிடலாம். ஸோ -1 இது 1, -1, 1. இதுதான் மிட் பாயிண்டோட வேல்யூ. இப்போ 2 பாயிண்ட் இருக்குது நமக்கு, அதை வச்சு ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கலாம். equation with 2 points. 2 point என்னென்ன, 9/4 ஒன்று, 0. அடுத்தது -1, 1. 2 point formula y minus y1 by y2 minus y1 is equal to x minus x1 by x2 minus x1. இது x1 y1 x2 y2. y minus y1, so y minus 0. y2 ன்றது 1, 1 minus 0. x minus x1 ன்றது 9/4 divided by x2 ன்றது -1 minus 9/4. இப்போ இதை சால்வ் பண்ணலாம். y minus 0 y by 1. இது 4 வந்து மல்டிபிள் பண்ணுங்க. 4 into x minus 9 divided by 4. Divided by same 4 ones are 4, -4 minus 9/4. ஸோ இந்த கீழே இருக்க 4 இந்த 4 என்ன பண்ணிடலாம், கேன்சல் பண்ணிடலாம். அப்போ y is equal to 4x minus 9 divided by -4 minus 9 வந்து -13. இப்போ இந்த 13 இந்த சைடு கொண்டு போயிடலாம். அப்போ -13 into y வருமா, இங்கே வந்து கண்டினியூ. -13 into y is equal to
4x minus 9. இப்போ minus 13 செட் பண்ண என்ன ஆயிடும் plus 13 ஆயிடுமா அப்போ அதை எடுத்துட்டு போயிடலாம் 4x plus 13y minus 9 equal to 0. இதுதான் நம்மளோட required equation. Understand of the sum இருக்கும். Therefore the required equation is அப்படின்னு எழுதிட்டா போதும். Equation is 4x plus 13y minus 9 equal to 0. அடுத்த question வந்து question ரொம்ப பெருசா இருந்தா நான் புக்லயே எக்ஸ்பிளைன் பண்றேன். The angle of elevation of the top of a cell phone tower from the foot of a high apartment is 60 degree and the angle of depression of the foot of the tower from the top of the apartment is 30 degree. So இது முதல்ல நான் டயக்ராம் வரைஞ்சிருந்தேன் டவர் அபார்ட்மெண்ட் ஸோ ஃபுட் ஆஃப் த அப்பார்ட்மெண்ட்லேருந்து டவரை பார்க்குறது 60 டிகிரி அதே மாதிரி அப்பார்ட்மெண்ட்லேருந்து ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் கொடுத்துருக்கான் அப்பார்ட்மெண்ட்லேருந்து டவரோட ஃபுட் பார்க்கும்போது 30 டிகிரி அப்போ இது 30 டிகிரினா இதுவும் என்ன ஆகிடும் 30 டிகிரின்னு ஆகிடுமா If the height of the apartment is 50 meter, find the height of the cell phone tower. Apartment height கொடுத்துட்டு cell phone tower ஓட height கேட்குறாங்க According to the radiation control norms, the minimum height of the cell phone tower should be 120 meter. State if the height of the above mentioned cell phone tower meets the radiation norms. So அது 120 இருக்கா இல்ல அதை விட ஜாஸ்தியா இருக்கா நம்ம சொல்லணுமா the question இப்போ height of the tower என்னன்னு கண்டுபிடிக்கணும் AB என்னன்னு கண்டுபிடிக்கணும் இந்த பக்கமும் கொடுத்துட்டாங்க இந்த பக்கமும் கொடுத்தாங்க இது வந்து கான்ஸ்டன்ட் ரெண்டுத்துக்குமே BDன்றது சேம் சரிங்களா எவ்வளோன்னு கொடுக்கல பட் சேம் நமக்கு ரெண்டு ட்ரையாங்கிள் இருக்கு சரியா சொல்யூஷன்ல டயக்ராம் வரைஞ்சிருங்க டயக்ராம் வரைஞ்சிட்டு அபார்ட்மெண்ட் CD ஹைட் எவ்வளோ 50 மீட்டர் அதே மாதிரி செல்ஃபோன் டவர் ஹைட்டை வந்து AB கண்டுபிடிக்கணும் சரிங்களா இப்போ ஃபர்ஸ்ட் ட்ரையாங்கிள் CBD எடுத்துக்கலாம் சரிங்களா இன் ட்ரையாங்கிள் CBD tan 30 degree is equal to opposite by adjacent. Tan 30 degree is equal to opposite side CD by adjacent side வந்து BD. Tan 30 degree ஓட value 1 by root 3. CD ஓட value 50 by BD. So இப்போ BD தான் common. அப்போ அதுதான் equal to அந்த side கொண்டு போயிடணும். Therefore BD is equal to 50. கீழே இந்த root 3 மேலே வந்துடணும் சரிங்களா இது ஃபர்ஸ்ட் இதை வந்து கண்டுபிடிச்சிருக்கோம் அடுத்த ட்ரையாங்கிள் ABD அப்போ tan 60 degree is equal to opposite by adjacent in triangle ABD tan 60 degree is equal to opposite AB by BD இப்போ tan 60 degree root 3 is equal to AB என்ன நம்ம தான் கண்டுபிடிக்கணும் and divided by BD இருக்கு பாத்தீங்களா அது வந்து from 1 நம்ம substitute பண்ணலாம் BD ஓட வேல்யூ என்னன்னு substitute பண்ணலாம் root 3 is equal to AB divided by 50 root 3 தான் ஃபர்ஸ்டே கண்டுபிடிச்சிட்டோம் இப்போ அடுத்து இந்த சைடு இதை கொண்டு போனா போதுமா இப்போ 50 root 3 into root 3 is equal to AB root 3 into root 3 3 So 50 into 3 is equal to AB. 5 3s are 15, 0. 150 meter is equal to AB. So cell phone tower oda height 150. And condition என்ன சொல்லிருந்தாங்க minimum 120 இருக்கணும் இது வந்து 150 இருக்கு so இது நம்மளோட கண்டிஷனை satisfy பண்ணுது அது ஸ்டேட்மெண்ட்ல எழுதிடலாம் Statement எழுதிருக்கேன் the height of the cell phone tower is 150 meter and it meets the norm of minimum height 120 meter எழுதிட்டா போதும் சரிங்களா understand of the sum எல்லாமே 5 sum try பண்ணிருக்கோம் so revision sums daily பார்த்துடுங்க 5 5 mark நீங்க தரவு பண்றீங்க எக்ஸாம்க்குள்ள கம்ப்ளீட்டான 5 marks நம்ம முடிச்சிருக்க முடியும் சரிங்களா ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கைண்ட்லி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்